இந்த விபத்து மட்டும் நடக்கலைன்னா நம்ம கார்லேயே போயிருக்க முடியாது. சார்ல்ஸ்ன்ற இவர் ஒரு நாள் தெரியாம ரப்பரையும் சல்ஃபரையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப ஹார்டா இருந்திருக்கு. இந்த மெத்தடை வச்சு தான் டயர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் தீக்குச்சி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் லைட்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருப்போம். ஆனா அது தப்பு. தீக்குச்சி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். வாக்கர்ன்ற இவர் ஒரு நாள் ஐஸ்கிரீம் குச்சில ஒரு கெமிக்கல் ஒட்டிட்டு இருந்திருக்கு. அதை தரையில போட்டு சொரன்னு அவரு அது அப்படியே ஃபயர் ஆயிருக்கு. இந்த மெத்தடை வச்சு தான் தீக்குச்சி கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புல நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் சில விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த மாதிரி ஒண்ணுதான் ஹார்ட் பீட். கிரேட் பேட்ச்ன்ற இவர் ஹார்ட் பீட் எப்படி துடிக்கிறதுன்னு பார்க்கறதுக்காண்டி ஒரு மிஷினை ஹார்ட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அந்த மிஷின்ல ஏதோ தப்பாகி அந்த மிஷின் துடிக்காத ஹார்ட்டையும் துடிக்க வச்சிருக்கு. அப்படிதான் பேஸ் மேக்கர் உருவாச்சு. வில்லியம் ஹெல்ம்ன்ற இவர் லைட்டு கிளாஸை கிராஸ் ஆகுமான்னு பார்க்கறதுக்காண்டி கிளாஸை தன்னோட கையில பிடிச்சிருக்காரு. அந்த லைட்டு இவரோட போன் வரைக்குமே ஃபிளாஷ் ஆயிருக்கு. அப்படிதான் எக்ஸ்ரே மிஷின் கண்டுபிடிச்சாங்க. கோன் ஐஸ்கிரீம் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். 1904 அப்போ ஒரு கடையில் ஐஸ்கிரீம் கப் காலியாக இருக்கு. டென்ஷனான நம்ம கடைக்காரர் பிஸ்கெட்ல ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துருக்காரு. அந்த விபத்தினால உண்டான கண்டுபிடிப்பு தான் கோன் ஐஸ்கிரீம். ஒரு நாள் டிபிக்கு மாத்திரை கண்டுபிடிச்சு அதை பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்ட பேஷண்ட் அவங்களே மீறி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அது ஆன்டி டிப்ரெஷனுக்கான மாத்திரைன்னு. பெர்சி ஸ்பென்சர்ன்ற சயின்டிஸ்ட் அவர் ரேடார் பக்கத்தில் நிற்கும் போது அவர் பாக்கெட்ல வச்சிருந்த சாக்லேட் மெல்ட் ஆயிருக்கு. இது ரேடார்னால தான் மெல்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச அவரு இதனாலதான் மைக்ரோவேவ் ஓவன் உருவாச்சு.